Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 474 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நிறைய பேருடைய குடும்பங்கள் அழிஞ்சதுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்னன்னா பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம்தான். இந்த பொறாமை பேராசை அப்படின்ற விஷயம் மட்டும் வாழ்க்கையில் இருந்துருச்சு அப்படின்னா ஒருத்தருடைய குடும்பம் அழிவிலிருந்து யாருனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்விலையும் அப்படிப்பட்ட ரொம்பவும் துயரமான ஒரு சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து விஸ்வா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில் ரொம்பவும் துயரமான ஒரு நிகழ்வாக வந்து முடிஞ்சுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. விஸ்வா வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு பிரபல ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் டாக்டராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் இப்போது லோன்லியாக தனியாக தான் இருக்கார். அதுக்கு முக்கியமான காரணம் இவருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு துயரமான நிகழ்வு. சரி, 8 வருடங்களுக்கு முன்னாடி அப்படி என்னதான் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, விஸ்வா வந்து அப்போது டாக்டர் வந்து இப்போ தான் சேர்ந்துருக்காரு. அதாவது படிப்பு முடிச்சுட்டு வந்து ப்ராக்டிஷனராக வந்து சேருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து சேர்ந்துருக்காரு. அந்த டைமில் அவர் கூடவே வந்து ஸ்வப்னா அப்படின்ற ஒரு பெண்ணுமே வந்து டாக்டர் தொழிலை வந்து அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அப்போ தான் என்ட்ரு ஆகிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து ஒன்றா தான் வந்து அவங்களுடைய சீஃப் டாக்டர் கிட்ட வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி கற்றுக்கும் போது 2 பேரும் க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதில் குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, விஸ்வா இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பையன். அவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வீடு, ப்ளஸ் அவருக்கு நிறையா சொத்து இருக்குது. ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு அவர் ஒரே பையன். அவருடைய பெரியப்பா பெரியம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வீட்டில் தான் வந்து தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க. இன்ஃபேக்ட் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிச் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில தான் வந்து விஸ்வா வந்து பிறந்திருக்காரு, வளர்ந்துருக்காரு. ஆனால் ஸ்வப்னா இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழை வீட்டு ஒரு பெண். ஸோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து படித்து மெரிட்டின் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் காதலிக்கிறது வந்து விஸ்வா அவங்க அப்பா அம்மா கிட்ட விஸ்வா சொல்கிறாரு. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓகேப்பா, உனக்கு பிடிச்ச பொண்ணே நீ தேர்ந்தெடுத்திருக்க, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஸ்வப்னாவுடைய வீட்லேயும் போய் பேசுகிறாங்க. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த கல்யாணம் வந்து யாருக்கு பிடிக்கலன்னு கேட்டிங்கன்னா, விஸ்வாவுடைய பெரியம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பிடிக்கலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஸ்வாவுடைய பெரியம்மாவோட அண்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அவங்க அண்ணன் ஃபேமிலி வந்து ரொம்பவும் கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. இவங்களும் அடிக்கடி ஃபினான்ஷியலாக ஏதாவது வந்து உதவிகள் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இருந்தாலுமே அந்த பொண்ணுக்கு வந்து விஸ்வாவை திருமணம் பண்ணி கொடுக்கணும், அப்போ தான் அவங்க வந்து ரொம்ப வசதி ஆவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ இன்ஃபேக்ட் எல்லா சொத்துமே நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளேயே சுற்றுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தாங்க. ஸோ இதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா விஸ்வா கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க, என்னப்பா அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்கள் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் விஸ்வா வந்து பெருசாக எடுத்துக்கல. என்ன பெரியம்மா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணை நான் என்னுடைய ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், எனக்கு வந்து அந்த பொண்ணு மேலே லவ்லாம் கிடையாது, ஆனால் சொப்னாவை நான் வந்து லவ் பண்ணுறேன், அதனால் சொப்னாவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னப்பா நீ இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணாலும் விஸ்வாவை கன்வின்ஸ் பண்ண முடியல. கடைசியாக விஸ்வாவுக்கும் சொப்னாவுக்கும் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணப்படுது. ஸோ கல்யாண தேதியும் நெருங்கி வருது. நெருங்கி வரும்போது அந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாவுடைய பெரியம்மா ரொம்பவும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய எல்லா முயற்சிகளும் வீணாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக அவங்க எங்கே போய் உதவியை நாடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் மேஜிக் பண்ணியாவது இந்த சொப்னான்ற பொண்ணை ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுற பர்சனை போய் மீட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பர்சன் ரொம்ப கொடூரமான ஒரு பர்சனாக இருப்பான் போல இருக்குது. அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த மாதிரி கல்யாண தினத்தன்னைக்கே வந்து அந்த பொண்ணுக்கு
பிளாக் மேஜிக் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த ஒரு பர்சன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டுக்கிட்டு விஸ்வாவுடைய பெரியம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கல்யாணம் டே இருக்கு இல்லையா, அந்த டேலேயே வந்து பிளாக் மேஜிக் வந்து பண்ணுறாங்க. சொப்னாவுக்கு பிளாக் மேஜிக் பண்ணி ஏதோ ஒன்று ஸ்வீட்டில் வந்து ஏதோ ஒன்று பிளாக் மேஜிக் பண்ணி அவங்கள வந்து சாப்பிடவே வைக்கிறாங்க. சொப்னா இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, அவங்க வந்து சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமும் நடக்குது. கல்யாணம் நடந்து கரெக்டாக ஒரு 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சந்தோஷமாக இவங்க 2 பேரும் வாழ்கிறாங்க. ஆனால் 3 மாதம் கழித்து சொப்னாவுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து கொடுக்குதுங்க. அவங்களுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவங்களே ஒரு டாக்டர் தான், இன்ஃபேக்ட் விஸ்வாவும் டாக்டர் தான். அவருமே எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆனால் அவருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகத்திலேயே வந்து முடியுதுங்க. என்னடா இது, நம்ம எவ்வளவோ வந்து மெடிசன்ஸ் கொடுக்குறோம், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், ஆனால் நம்மளுடைய மனைவிக்கு மட்டும் உடல்நிலை சரியில்லாமலே இருக்கே, அவளுடைய உடல்நிலையை மட்டும் சரிப்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கவலையாக இருக்கார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதாவது சொப்னா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மென்டலி கொஞ்சம் அன்ஸ்டேபிள் மாதிரி ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க டாக்டர் தானே, ஆப்வியஸாக ஹாஸ்பிட்டல் போவாங்க, பேஷண்ட்ஸ் கிட்டலாம் ரொம்ப அன்பாக பேசுவாங்க. ஆனால் ஸ்வப்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் பேஷண்ட்ஸ் கிட்டலாம் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க, பேஷண்ட்ஸ் கிட்ட கத்த ஆரம்பிக்கிறாங்க, அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் டாக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கோவப்பட்டு ஸ்வப்னா கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து வேலை செய்ய வேணாம், நீங்கள் வந்து கிளம்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அவர்கிட்ட, அதாவது சீஃப் டாக்டர்கிட்ட சொப்னா வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை இல்லாமல் பேசியிருக்காங்க, அவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் உன்னை காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னுலாம் வந்து மிரட்டியிருக்காங்க. அதாவது நம்ம நார்மலாக கோவப்பட்டால் வந்து எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ஆனால் சொப்னா அப்படிப்பட்ட பேசக்கூடிய கேரக்டரே கிடையாது, அவங்க ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாவுக்கு ரொம்பவும் மன வருத்தத்தை கொடுத்தது. ஆக்சுவலாக சொப்னா மேலே வெறுப்பு வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா சொப்னா மேலே வெறுப்பு வரல, ஆனால் ஏன் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு வேதனை தான் அவருக்கு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் சொப்னா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. இவர்கிட்டயே ரொம்ப எரிஞ்சு விழுக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குள்ளே வந்து அந்த பாசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வா சைடில் நிறையா இருக்குது, ஆனால் சொப்னா சைடில் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. விஸ்வாவை பார்த்து எரிஞ்சு விழுகிறாங்க. அதுக்கப்புறம் எனி டைம் அவங்களுடைய ரூமில் டோரை லாக் பண்ணிவிட்டு தனியாக இருட்டு அறையில் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறது, அதே மாதிரி ஒரு மனநிலையில் தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க. இப்படியே வந்து ஒரு 1.5 மாதம் போகுதுங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. ஸோ வீட்டில் யாருமே கிடையாது. விஸ்வாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஈவினிங் தாங்க அவர் வந்திருக்காரு, ரிட்டர்ன் வரும்போது அவங்க வீட்லேயும் யாருமே இல்லை, சொப்னா மட்டும் தான் இருக்காங்க, ரூமில் இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, கதவை திறந்து வீட்டுக்குள்ளே வராரு, பெட்ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா சொப்னா வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. சரி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறாரு. டிவி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் வராரு. என்னடா இது, சொப்னா எதுவுமே சவுண்டு கொடுக்காமல் இருக்காங்களே அப்படின்னு வராரு. வந்து சொப்னா கிட்ட பக்கத்தில் உட்காராரு. சொப்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தில், கொஞ்சம் கூட என்ன சொல்லுது, மூச்சு பேச்சு கூட இல்லாமல் தூங்குவாங்க தெரியுமா, ரொம்ப டீப் ஸ்லீப்பில் அந்த மாதிரி இருக்காங்கன்னு நினச்சிட்டு சொப்னாவுடைய ஃபோர்ஹெட்டை வந்து தொடுறாருங்க. அதாவது இந்த நெத்தி பகுதியில் வந்து தொட்டு இப்படி தடவி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தொடுறாரு. தொட்ட உடனே ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. ஏன்னா சொப்னாவுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சில்லுன்னு இருந்திருக்கு. என்னடா இது இவ்வளோ சில்லுன்னு இருக்கே, ஒரு ஐஸ் கட்டியை தொட்டா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொப்னான்னு எழுப்புறாரு. அவங்களுடைய உடம்பு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சொப்னாவுடைய பல்ஸை வந்து தொட்டு பார்க்குறாரு. பல்ஸை தொட்டு பார்த்தா சொப்னா வந்து உயிரோட இல்லை, இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஹரிபரியாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. எப்படியோ, அதாவது எப்போ இறந்துட்டாங்கன்னு தெரியாமல் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும் இல்லையா, இதுக்குள்ளே வந்து அவங்கள திரும்பியும் உயிர் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் என்ன ட்ரை பண்ணாலும் சொப்னா வந்து திருப்பி கூட்டிகிட்டு வர முடியல, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனசை வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோன்லி ஆகிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. 6 மாதம் கழித்து அவங்களுடைய வீட்டில், அதாவது விஸ்வாவுடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சொப்னா இறந்து போனது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான்ப்பா, நீ ஏன்ப்பா இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கக்கூடாது, ஏன்னா நீ இப்படியே லோன்லியாக இருக்கிறத பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், நான் தனியாக தான் இருக்கணும், ஏன்னா என்னுடைய மனைவியை தவிர நான் வேறு யாரும் நேசிச்சும் கூட பார்க்க முடியாது, யோசிச்சும் கூட
பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் இந்த ஒரு டைமில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது இவங்களுடைய பெரியம்மா இருப்பாங்க இல்லையா, பெரியம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு தான் இருக்கே, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா கிட்ட எப்பயுமே அண்ணன் பொண்ணை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் பொண்ணுக்கிட்ட விஸ்வாவுடைய நம்பரை கொடுத்து நீ கால் பண்ணி பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி விஸ்வாவுக்கு வந்து கால் பண்ணுது. ஆனால் இது எதுவுமே இவருக்கு வந்து பிடிக்கல. ஆனால் இந்த டைமில் விஸ்வாவுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த அண்ணன் பொண்ணு அடிக்கடி ஃபோன் பண்ணுது இல்லையா விஸ்வாவுக்கு, அந்த டைம்லேருந்து அவருக்கு நைட் டைமில் ஒரு கனவு வருதுங்க. கனவுல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மனைவி வந்து இவங்க பெட்ரூமில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து இப்படி கை வச்சு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படியே வந்து டெய்லியும் இவருக்கு கனவு வந்துக்கிட்டே இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது 6 மாதம் ஆயிடுச்சு, 6 மாதத்தில் இந்த மாதிரி கனவுகள் வந்ததில்லை, ஆனால் இப்போது இந்த மாதிரி கனவுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனவுகளை பற்றி போயிட்டு இவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்கிறாரு. அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னமும் நீ வந்து உன்னுடைய மனைவியை நினச்சிக்கிட்டே இருக்க, மறக்கலை, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி கனவுகள் வருது, ஸோ இதை வந்து பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரே கனவு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருந்ததுன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? சரி, இது பற்றி நினைக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் ஒரு விஷயத்தை அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு, எப்பெல்லாம் இவர் அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரோ அன்றைக்கெல்லாம் அந்த கனவு வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்ட, அதாவது அவங்க பெரியம்மாவுடைய அண்ணன் பொண்ணுக்கிட்ட பேசுகிறது வந்து அவருடைய மனைவிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் அன்னைக்கு மட்டும் கனவு வருது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறத வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவருக்கு வேறு விதமான ஒரு கனவு வருது. இவங்க, அதாவது விஸ்வாவோட மனைவி ஸ்வப்னா இருக்காங்க இல்லையா, ஸ்வப்னா வந்து கனவுல இப்படி உட்காந்து தலையை தொங்க போட்டு தான் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை கனவுல என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எழுந்து வந்து நிற்கிறாங்க. விஸ்வாவுடைய ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அவங்க வீட்டில், அந்த ஃபோட்டோ முன்னாடி நின்று அப்படியே வந்து அவருடைய கன்னத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு இவருக்கு வந்து வருதுங்க. இந்த கனவை பார்த்த உடனே இவர் ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாரு, என்னடா இது இப்படியே ரெகுலராக கனவு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மென்டலி எஃபெக்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இந்த கனவை பற்றி அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுகிறாருங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போது இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி கனவுகள் வந்து அவங்க பெரியம்மாவுக்கும் வருது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்போ தான் விஸ்வாவுக்கு தெரியுது. என்னடா இது, நம்மளுக்கு இந்த கனவுகள் எல்லாம் வந்தால் சரி, ஆனால் அவங்க பெரியம்மாவுடைய கனவுல ஏன் தன்னுடைய மனைவி வரணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அப்போ கூட அவருக்கு வந்து கொஞ்சம் கூட புரியல, இந்த மாதிரி இவங்க பிளாக் மேஜிக் பண்ணியிருப்பாங்க, அதனால இவங்க வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு எதுவுமே தெரியாமல் தான் அவர் வந்து இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பெரியம்மாவும் அவங்க மனைவி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுடைய கேரக்டர் டோட்டலாக சேஞ்ச் ஆச்சோ அதே மாதிரி அவங்க பெரியம்மாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கத்தி கத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள் கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்து வச்சாங்களே அவங்க அண்ணன் பொண்ணு, அவங்க அண்ணன் பொண்ணு கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கோவப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது இவங்க இப்போ ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் விஸ்வா. ஆனால் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. சரி, தன்னுடைய மனைவியை தான் காப்பாற்ற முடியல, பெரியம்மாவாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறேன்னா, எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியும் வைக்கிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நாளுக்கு நாள் அவங்களுடைய மனநிலை வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மனநிலை பாதிச்சு எப்படி ஆகிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மென்டலி அன்ஸ்டேபிள் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை நரகமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு நிலைமை எக்ஸாக்டாக ஒரு 4 மாதத்துலேருந்து 5 மாதம் இருந்திருக்கும் அப்படின்றாரு. இன்ஃபேக்ட் அவருடைய மனைவி ஸ்வப்னாவுக்கும் இதே மாதிரி தான் 4 மாதத்துலேருந்து ஒரு 5 மாதம் இதே மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்திருக்கு. 5 மாதம் கழித்து திடீர்னு வீட்டில் யாருமே இல்லை, எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. அவங்க பெரியம்மா மட்டும் தனியாக இருக்காங்க. கரெக்டாக ஈவினிங் ஒரு 7 o'clock 7:30 வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அவங்க பெரியம்மாவுடைய ரூமுக்குள்ளே அவங்க பெரியப்பா போயிருக்காரு. ஸ்வப்னா எப்படி தூங்கிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரியம்மாவும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி, தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து அவருடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பியும் கொஞ்சம் நேரம் கழித்து போயிட்டு அவங்களுடைய கையை தொட்டிருக்காரு. கையை தொட்டு பார்த்தா பயங்கர சில்லுன்னு இருந்திருக்கு. எக்ஸாக்டாக ஸ்வப்னாக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் வந்து நடந்திருக்குங்க. பதறி போய் அவர் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாவை கூப்பிட்டுருக்காரு. விஸ்வா குடுகுடுன்னு ஓடுறாரு. ஓடி போயிட்டு பெரியம்மாவுடைய பல்ஸை தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்தா அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இவருக்கு இப்போ தான் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு, என்னடா இது, ஸ்வப்னாவுக்கு நடந்த மாதிரியே பெரியம்மாவுக்கு
நடந்திருக்கு. எனக்கு வந்த மாதிரியே கனவு அவங்களுக்கும் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அதோட பயங்கரமாகவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை வந்து பயம்புறுத்துறா உன் மனைவி அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் இன்டர் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஆனால் என்ன நடந்திருக்குன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு குழப்பத்திலே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பெரியம்மாவுடைய இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வந்து விஸ்வா தூங்குறதுக்கு போயிருக்காருங்க. நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு அவருக்கு கனவு வருது. கனவுல ஸ்வப்னா வராங்க. இந்த தடவை அழுதுகிட்டு வரல, நேராக இவரை நோக்கி நடந்து வராங்க. அதாவது இவருடைய ஃபோட்டோ இருக்கும் இல்லையா வாலில், அந்த ஒரு ஃபோட்டோ பக்கத்தில் நடந்து வராங்க. ஃபோட்டோ பக்கத்தில் நடந்து வந்து விஸ்வா கிட்ட ரொம்ப பாசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க, சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இவங்க காதலிக்கும் போது எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையை முழுசாகவும் கூட வாழணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் வாழ விடாமல் பண்ணதே ஒரு மிகப்பெரிய அரக்கி. அந்த அரக்கி வேறு யாரும் இல்லை, உங்கள் பெரியம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாங்க கல்யாணத்தன்னைக்கு, அந்த ஸ்வீட்டில் வந்து இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நடந்துக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து நிறையா உருவங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது. என்னுடைய மனசுக்குள்ளே எப்படி தோணுச்சு அப்படின்னா, நீ வந்து என் கண்ணு முன்னாடியே இருக்க, இன்னொரு பொண்ணு கூட இருக்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கன்ற மாதிரி பிம்பமெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அதனால தான் நான் உங்ககிட்டயும் ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்னுடைய மனசுக்கு தெரிஞ்சது, நான் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன தான் என்னுடைய மனசுக்கு தெரிஞ்சாலும் என்னால் என்னுடைய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. நான் லிட்ரலி பைத்தியம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு கனவு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் அப்படி வந்திருக்கும். ஆனால் அந்த கனவு வந்து கிட்டத்தட்ட ஒரு என்டையர் நைட் வந்து ஸ்ட்ரெச் ஆச்சா. இது கனவு மாதிரியே தெரியல. இன்ஃபேக்ட் அவங்க மனைவி வந்து இவர்கிட்ட பேசுகிற மாதிரியே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்டையர் நைட்டு பேசிட்டு ஃபைனலாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, உங்கள் பெரியம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் வந்து சொல்லிட்டேன். நான் என்னென்ன அனுபவிச்சனோ அது எல்லாமே உங்கள் பெரியம்மாவுக்கும் காட்டினேன். அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க. நான் எப்படி இறந்தனோ அதே மாதிரி தான் அவங்களும் இறந்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் என்னுடைய வேலை எதுவுமே கிடையாது, நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொப்னா வந்து ஃபைனலாக விஸ்வா கிட்ட, நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன், ஆனால் என்றைக்கு இருந்தாலும் நீ தான் என்னுடைய லவ், ஒன்லி லவ் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உலகத்தை விட்டு போகிற மாதிரி அந்த கனவுல வந்து பார்த்துருக்காருங்க. இவர் எழுந்து உட்காந்துருக்காரு. எழுந்து உட்காந்து ஒன்றும் புரியல. இவர் ஒரே அழுதுகிட்டே இருக்காரு. இந்த விஷயத்தை ஓடி போய் அவங்க அம்மாக்கிட்டேயும் அவங்க அப்பாக்கிட்டேயும் சொல்கிறாரு, அவங்க பெரியப்பாக்கிட்டேயும் சொல்கிறாரு. எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்குங்க. ஆனால் இந்த ஒரு மேட்டர் யாருக்காவது தெரியுமா, இந்த மாதிரி கனவு வந்தது உண்மையா, ஏன்னா இது ஒரு கனவு தானே, கனவு வந்தது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க பெரியப்பா ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் இவ வந்து உன்னோட கல்யாணத்தின் போது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தா, அடிக்கடி நான் வந்து ஒரு சாமியாரை பார்க்க போகிறேன், நான் வந்து ஒரு சாமியாரை பார்க்க போகிறேன், ஜோஷியம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. போயிட்டு வரும்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு வரா, ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வருவா. நானும் என்னன்னு கேட்பேன், ஸ்வீட்டு கூட நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவா. இல்லை இது உனக்காக கிடையாது, இது ஸ்வப்னாக்காக அப்படின்னு வந்து சொல்லுவா. ஏன் அந்த பொண்ணுக்காக நீ தனியாக ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவர்கிட்ட சண்டை போட்டதாக அவங்க வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் தான் விஸ்வா வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, ஓகே இவர் கனவுல பார்த்த விஷயங்கள் எல்லாமே நிஜம்தான். ஸ்வப்னாவுக்கு இந்த மாதிரி ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே அந்த ஃபீலிங்கோட கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷங்கள் கடந்து போயிருச்சுங்க. இது வரைக்குமே அவர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் இருக்கார். ஸோ இப்போ அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சுப்பா, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் கல்யாணம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னுலாம் தெரியல. பட் இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துயரமான ஒரு ஸ்டோரியாக எனக்கு பட்டுச்சு. ஒரு பேராசை அப்படின்ற ஒரு விஷயம், தனக்கு பிடிச்சவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பண்ணலாம், ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையை அழித்து இன்னொருத்தவங்களை காலி பண்ணி அதன் மூலியமாக தான் தனக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு நீங்கள் 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போடுவீங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் போடுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் தான் என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராகவே இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணுவேங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.